வெல்கம் டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற எக்ஸாமோட தமிழ் தகுதி தேர்வு எக்ஸாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஆன்சர், தகவலை திரட்டு. நெக்ஸ்ட் ஒன், முதியவருக்கு கொடு. ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் தேர்ட் ஒன், முதியவருக்கு கொடு. ஓகேவா? இது ரெண்டு தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று. அகர வரிசைப்படி எழுதணும், ஒவ்வொரு வேர்டையும் எடுத்து. அவரை ஃபர்ஸ்ட், அவரை, உரைத்தல், ஒருவர், நன்று, வந்தால், வியந்து, விருந்தினர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. நட அப்படின்னா நடத்தல். வேர்ச்சொல்லின் வினையெச்சம் காண்க. தா அப்படின்னா தந்து. நெக்ஸ்ட் ஒன், வேர்ச்சொல்லை கொடுத்து வினையெச்சம் உருவாக்கல். கொடு அப்படின்னா கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன், வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. காண், காணல். தெரிவு செய்க, வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வென்றார் அப்படின்னா வெல். நெக்ஸ்ட் ஒன், வந்தவர் என்பதன் வேர்ச்சொல் எழுது. வா. நெக்ஸ்ட் ஒன், வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வருகிறான் அப்படின்னாலும் வாதான். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அலர், வி, செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூவின் நிலைகள். மொத்தம் பூவின் நிலைகள் 7. அரும்பு அந்த மாதிரி வருமா அந்த இது. ஓகே. நெக்ஸ்ட், பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தேர்வு செய்க. பனி, பனி. குளிர்ச்சி, அடுத்தது வேலை. நெக்ஸ்ட் ஒன், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. அலை, அலை. ஃபர்ஸ்ட் ஒன் கடல் அலை. செகண்ட் ஒன் வரவழைத்தல். நெக்ஸ்ட், மனம், மனம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தேர்க. மனம் அப்படின்னா உள்ளம், மனம் அப்படின்னா வாசனை. நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அப்ஜெக்டிவ், குறிக்கோள். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ், கலை படைப்புகள். நெக்ஸ்ட், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கன்சியூமர், நுகர்வோர். மெர்ச்சன்ட், வணிகர். கமாடிட்டி, பண்டம். ஹெரிட்டேஜ், பாரம்பரியம். நெக்ஸ்ட் ஒன், சரியான வினை மரபை தேர்க. வளவன் பழம் சாப்பிட்டான், தின்றான். பிழைகளை நீக்கி எழுதுக. சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். ஆன்சர் சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அதுல எது ஆன்சர்? பிழைகளை நீக்குகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க எழுதுறத பாருங்க. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள், மலர்கள் இதெல்லாம் வரும். அடுத்தது மனம். ஓகேவா? அப்ப லாஸ்ட் ஒன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பொருந்தாத சொல். சிற்றில் சிறுபறை சிறுதேர். அப்ப ஊசல் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஏறுகோல் அப்படின்னா எருது கட்டி. ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. பட்டிமன்றம், பட்டி மண்டபம். அப்ப திருவாரூர், கரிக்கையூர் தான் தவறு. இது 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. நெக்ஸ்ட், பால் மரபு. சரியான மரபு சொல். பால் பருகு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பால தான் ஆரம்பிக்கும். பாப்பா பால் குடிக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பாப்பா. பால் பருகு, குடி கிடையாது. ஓகேவா? வரிசைக்காக சொல்றேன். நெக்ஸ்ட், எதிர்ச்சொல். தொன்மை. தொன்மைக்கு எதிர்ச்சொல் என்ன? தொன்மைனா பழமை. அப்ப அதோட எதிர்ச்சொல் எது? புதுமை தான் ஆன்சர். பொருந்தாத இணை. கடும்புனா சுற்றம், அழுகினா தங்கி, ஆறினா அருமை. பொருந்தாதது இரடினா திண்ணைன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துங்க கொஞ்சம். சோறு, அதுதான் பொருந்தாதது. ஓகே. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல். ஐயம்னா என்ன? சந்தேகம். அப்ப அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? தெளிவு. நெக்ஸ்ட், செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செத்து கூட்டல் இறந்த. நெக்ஸ்ட் ஒன், சேர்த்து எழுதுதல். காடு கூட்டல் ஆறு என்பதன் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க.
குழந்தை நிலவை பார்த்து, கமா நிலா நிலா ஓடிவா அது மேற்கோள் குறி என்று பாடியது. நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமான நிறுத்தற்குறி அமைந்த தொடரை தேர்க. ஏவல், வேண்டுதல், வாழ்த்தல், வைத்தல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் விளைவு தொடர். சி. நெக்ஸ்ட், சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர் பாத்தீங்கன்னா, சிகாமணிதான் எடுத்திருப்பான் அப்படின்னு ஒரு இதுக்கு சொல்றாங்க. அப்ப அது வந்து கோட் வந்து மேற்கொள்ள வரும் என்பது பெரும்பாலானோரின் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், ஊர் பெயரின் மருவு கண்டறிக. உதகமண்டலம் உதகை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. நாகப்பட்டினம் நாகை. புதுச்சேரியின் மருவை எழுதுக. புதுவை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சந்தோஷம் மகிழ்ச்சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பிரிமெண்ட் சோதனை. தொங்கான் தமிழ் சொல் வந்து கப்பல். நெக்ஸ்ட் ஒன், எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று எழுதினால். உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இன மொழி விடை. விடை வகையை கண்டறிக. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல். நெக்ஸ்ட், அலுவலகம் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். டிகிரி பட்டம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் வாலண்டியர் தன்னார்வலர். ஃபைல் கோப்பு. கலைச்சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இன்ஃப்ராரேஸ் அகச்சிகப்பு கதிர்கள். நெக்ஸ்ட் ஒன், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. தெளிவு. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உடலும் உயிரும் போல ஒற்றுமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். தாமரை இலை நீர் போல ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். நெக்ஸ்ட் ஒன், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. தன்வினை தொடரை கண்டறிக. அவன் திருந்தினான். நெக்ஸ்ட், தன்வினை தொடரை கண்டறிக. வந்து உருண்டது. நெக்ஸ்ட், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. எவ்வகை ஓவியம்? செயற்பாட்டு வினை. நெக்ஸ்ட் ஒன், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா, துவாமை என்னும் சொல்லின் பொருள் யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். வினைகளில் பொருளை கண்டறி. பணித்து பணிந்து. மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். பொருள் வேறுபாடு. அழித்து அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். நெக்ஸ்ட் ஒன், பணிந்து பணித்து. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். நெக்ஸ்ட், மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அதுல சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறதா சொற்களை ஒழுங்குபடுத்தின சொற்றொடர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சேர்த்து சேர்ந்து. சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். நெக்ஸ்ட் ஒன், சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூல்களான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் எருதுகோல் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏறுதழுவுதல் பற்றி சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையமன் பல்லு பதிவு செய்துள்ளது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். செகண்ட் ஒன், ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல் எது? கலித்தொகை.
புறப்பொருள் வெண்பா மாலை எவ்வகை நூல்? இலக்கண நூல். எருதுகட்டி என்பது டேஷ் நிகழ்வு. மாடு தழுவுதல். நெக்ஸ்ட், கண்ணுடையமன் பள்ளு எவ்வகையை சார்ந்தது? சிற்றிலக்கியம். நெக்ஸ்ட் ஒன், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்யணும், பொருளை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், ஊன் உணவு, ஊன் புலால். ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடர்னா, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஓர் தான். ஓர் இரவு ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், பொறுத்துக. நேமி அப்படின்னா என்னது? வளம்புரி சங்கு. சுவல் தோல். கோடு மலை. துய் தூவி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், தெளிவு. தெளிவுனா நற்காட்சி. ஓர்தல் நல்லறிவு. பிணி நோய் துன்பம். பேர்தற்கு அகற்றுவதற்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லை பொருளோடு பொறுத்துக்க. ஆ பசு. பா பாடல். வி மலர். மீ வான். சொல் பொருள் பொறுத்துக. செப்பல் ஓசை வெண்பா. அகவல் ஓசை துள்ளல் ஓசை. அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோ? வெண்பாவே செப்பல் அந்த ஒத்த கொம்பு. அகவல் அ அப்ப ஆசிரியப்பா. நெக்ஸ்ட், துள்ளல் களிப்பா. தூங்கல் வஞ்சிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். அதான் சரி. ஆற்றினான், ஆற்றியது, ஆற்றினார் தான் தவறு. நெக்ஸ்ட், சரியான தொடர். எவ்வளவு பெரிய வினாத்தாள். எவ்வளவு பெரிய வினாத்தாள் அப்படின்னா உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் ஒன், பூக்களை பறிக்காதீர். இது எவ்வகை வாக்கியம்னா கட்டளை இடுறாங்க. ஓகேவா? கட்டளை தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டப்பெயர். புல் கட்டு. இதுதான் ரிப்பீட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட், மாட்டு மந்தை. தென்னந்தோப்பு. நெக்ஸ்ட், தென்னை அப்படிங்கிற தென்னந்தோப்பு. ஞாயிறு எனும் சொல் குறிக்காத பொருள். பகலவன், சூரியன், கதிரவன்லாம் ஞாயிறு. அப்ப சந்திரன் தான் குறிக்காத பொருள். நெக்ஸ்ட், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சிங்கத்தின் இளமை பெயர் சிங்க குருளை. நெக்ஸ்ட் ஒன், காலை ஒளியினில் மலரிதழ் அவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். மெட்டாபர் உருவக அணி. நெக்ஸ்ட் ஒன், காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரியான இணைப்பு சொல். காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். அப்ப ஆனால், ஏனெனில்லாம் கிடையாது. சரியான இணைப்பு சொல். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். நெக்ஸ்ட், தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது. நெக்ஸ்ட், இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையெனில் துன்பப்பட நேரிடும். நெக்ஸ்ட் ஒன், திருக்குறளை இயற்றியவர் யார்? கொஸ்டின் வினாச்சொல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், தவறான வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார்.
தவறான வினான்னு கேட்கிறாங்க. பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால்? பேருந்து சென்றால் சொல்லிடலாம். பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் எங்கு சென்றால்? பள்ளிக்கு சென்றால் சொல்லிடலாம். திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றது யார்? பூங்கொடின்னு சொல்லிடலாம். பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றால்ன்றதுக்கு அங்க விடை இல்ல. அப்ப தவறான வினா வந்து பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றாள். நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை கண்டறி. புல்கண், புல்கால், புல்கால்னு சொல்ல முடியாது, புல்வெளி. அப்ப ஆன்சர் புல்வெளி, வெளிதான் ஆன்சர். நெக்ஸ்ட், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான், இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எடுத்து எழுத்து வழக்காக மாற்று. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான், வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். நெக்ஸ்ட், மாலை என்பதன் இருபொருள். பூ மாலை ஒண்ணு, அந்தி மாலை ஒண்ணு. ஓவியம் அப்படின்னா சித்திரம், படம், படம் அதெல்லாம். குறில் நெடில் அடிப்படையில் தவறான இணை. விடு, வீடு கரெக்ட். பெரு, பேரு கரெக்ட். கோல், கேள் வராது, கொள் அப்படின்னு வரும், அது தப்பு. மின், மீன் அது கரெக்ட். குறில் வேறுபாடு அறிந்து பொருள் உணர்த்திய வேறுபாடு உணர்த்தும் பொருந்திய இணை கேட்டிருக்காங்க. பரினா வள்ளலா? பொருந்திய இணை. பரினா குதிரை, பாரினா வள்ளலில் ஒருவர். அப்ப ஆன்சர் வந்து பி. பொருந்திய தொடர் கேட்டிருக்காங்க. மடு அப்படின்னா நீர்நிலையா, மாடுனா செல்வம். அப்ப மாடுனாலும் செல்வம் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும், இல்ல மடுனா நீர்நிலை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், நாகை மாவட்டத்தில் செம்பியம் கல்லூரியில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. உலகின் பழமையான கலைகளுள் ஒன்றான மண்பாண்ட கலை தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாகும். கூற்று 1 மற்றும் 2 சரி. அதான் கூற்றும் காரணம் 1, 2 சரி. நெக்ஸ்ட், கலைச்சொல் மீடியா ஊடகம், பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று, கோனிக்கல் சோன் குமிழிக்கல். தேங்க்யூ. ரிமைனிங் எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் பேப்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.